டீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாஹல ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். மாணவர்கள் போராட்டம் அப்படின்னு டெல்லியில ஆரம்பிச்சது இன்னைக்கு அது திசையே வேற மாதிரி இருக்கு. என்ன அதோட பின்னணி என்ன? மாணவர் போராட்டம் இல்லைங்கிறதான் பின்னணி. இல்லைங்க மாணவர்கள் இருக்காங்க. இப்போ அபிஜித் திப்கே மாணவரா? நேற்றுக்கு ப்ரெஸ் மீட்டில் ராகுல் காந்தி சொல்லுகிறார், அதாவது இது மாணவர்கள் போராட்டம், பயங்கரவாதிகள் அல்லர் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, போராட்டம் நடத்துவது மாணவர்களே அல்லர் அப்படிங்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது. அதில் நீட் ஆஸ்பிரன்ஸ் யாராவது இருக்காங்களா? எதுவுமே கிடையாது. ரொம்ப தெளிவாக ஒரு பன்னாட்டு சதி ஒன்று இருக்கிறது பின்னால். பீரியாடிக்கலாக இப்படி ஒரு போராட்ட வடிவத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிறாங்க. ட்ரையல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி டைம் அவங்க தோற்கிறாங்க. தோத்தாலும் ட்ரையல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு டைட்டில் கிளிக் ஆகும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இப்போ இதுக்கு முன்னால் குடியுரிமை சட்ட திருத்தத்தை எதிர்த்து ஷாஹின்பாக் போராட்டம் ஆண்டுக்கணக்கில் தொடர்ந்தது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முன்னெடுத்தாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயிகள் போராட்டம் ஒரு 2 வருஷத்துக்கு தொடர்ந்தது. அது காலிஸ்தான் ஆதரவாளர்களும் ஆம் ஆத்மியும் சேர்ந்து முன்னெடுத்தன. கரெக்டாக பார்த்திங்கன்னா பஞ்சாப் எலெக்ஷன், இதுக்கு முந்தின எலெக்ஷன் எப்போ வந்ததோ அதை ஒட்டி அதுக்கு முந்தின 2 ஆண்டுகள் அந்த போராட்டம் நடந்தது. பஞ்சாப் ஹரியானாவை சேர்ந்த பண்ணை முதலாளிகள், காலிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய ஆதரவு பின்னணி கொண்டவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார். இப்போ அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் பஞ்சாபில் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ 2026 மிடில் சீக்கியர்களும் கிளம்பிட்டாங்க. கரெக்டாக? ஸோ பஞ்சாபில் எலெக்ஷன் வந்தால் அதுக்கு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னால் விவசாயிகள் போராட்டங்கிற பேரில் ஏதோ ஒன்று நடக்கும். அது டெல்லியை மையம் கொள்ளும். ஓகே, இந்த தடவை இந்த போராட்டத்தினுடைய வடிவம் இன்னும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஒரு 3 அடுக்கு தாக்குதல் முறை ஒன்று அனுசரிக்கப்பட்டிருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குகிறதோ அன்னைக்கு இவங்க நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணின்னு ஒன்று வச்சுருந்தாங்க, கரப்பாம்பூச்சி. ஸோ நாடாளுமன்றத்துக்கு உள்ள அமளிதுமளியை காங்கிரஸ் முன்னெடுக்கும். நாடாளுமன்றத்துக்கு வெளியில் டெல்லிக்குள்ள அமளிதுமளியை கரப்பான்பூச்சிகள் முயற்சி செய்வார்கள். டெல்லிக்கு வெளியே டெல்லியை சுற்றி ஒரு பெரும் பதற்றத்தை பஞ்சாப்லேருந்து ஹரியானாலேருந்து கிளம்பி வரக்கூடிய விவசாயிகள் என்று சொல்லப்படுகிற காலிஸ்தான் ஆதரவாளர்கள் முன்னெடுப்பார்கள். ஸோ நாடாளுமன்றத்துக்கு உள்ள, அப்புறம் நாடாளுமன்றத்துக்கு வெளியே டெல்லிக்கு உள்ள, அப்புறம் டெல்லிக்கு வெளியே டெல்லியை சுற்றி ரொம்ப தெளிவாக ஒரு 3 அடுக்கு முறையில் இந்த ஒரு அட்டாக்கை இவங்க நடத்தியிருக்காங்க. இவங்க கேட்கறது, கிளைம் பண்ணுறதெல்லாம் தர்மேந்திர பிரதான் விலகணும் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக தர்மேந்திர பிரதான் விலகணும் அப்படிங்கிறது என்ன நோக்கத்துக்காக இப்போ கேட்கணும்? இவங்க சொல்றது நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று அவர் பதவி விலகணும் அப்படிங்கிறார். அந்த கசிவை கண்டறிஞ்சு அதுக்கப்புறம் அதனுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணி திரும்ப மறுதேர்வுக்கு உத்தரவிட்டு மறுதேர்வும் நடத்தப்பட்டு ரிசல்ட் யார் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு செகண்ட் ரேங்க்கு எல்லாமே அனௌன்ஸ் பண்ணப்பட்டு அட்மிஷனும் போயிட்டு இருக்கிற டயத்தில் திடீர்னு இங்க முடிஞ்சு போன ஏதோ ஒரு விஷயத்துக்கு தர்மேந்திர பிரதான ஸ்கேப் கோட் ஆக்கணும் இவங்க ஏன் முயற்சி பண்ணணும்? நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த வினாத்தாள் கசிவுக்கு தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னால் திரும்ப நீட் மறுதேர்வை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்தியிருக்காரு. இப்ப அதுக்கான கிரெடிட்டை நீங்க யாருக்கு கொடுப்பீங்க? அதை கண்டக்ட் பண்ணது தர்மேந்திர பிரதான் தானே. கசிவுக்கு காரணம் தர்மேந்திர பிரதான்னா அதற்கு அடுத்து தொடர்ந்து நீட் தேர்வுடைய வெற்றிக்கு காரணம் தர்மேந்திர பிரதான் தானே. அது நடந்து முடிஞ்சு எல்லாமே வெற்றிகரமாக முடிஞ்சதுக்கு அப்புறம்
திடீர்னு தர்மேந்திர பிரதான ஒரு ஸ்கேப் கோட் ஆக்கணும், அவர் ரிசைன் பண்ணணும்னு ஏன் வலியுறுத்தணும்? இன்னொன்னு, அதை வலியுறுத்தி எதுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பெரிய பில்டப்? அப்படி என்ன இங்க நடந்துருச்சு? அப்படி பார்த்தா பஞ்சாப்ல அவங்க பஞ்சாப் கவர்மெண்ட் சார்பில் ஆம் ஆத்மி கவர்மெண்ட் நடத்தின எக்ஸாம்ல பேப்பர் லீக் ஆகிருக்கு. அதைத்தான் அகாலிதள் லீடர் கேட்குறாங்க. இப்போ அந்த மாதிரி பேப்பர் லீக் ஆச்சு. இப்போ அதுக்கு பொறுப்பேற்று பஞ்சாப்ல இருக்கிற உங்களுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணுவாரா? சோனம் வாங்சுக்கு உங்களுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் பஞ்சாப்ல போட வேண்டியதானேன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? ஏன் மன்மோகன் சிங்குடைய இரண்டாவது ஆட்சி காலத்துல தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டு, 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், காமன்வெல்த் ஊழல், ஆதர்ஷ் ஊழல், நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டுல ஊழல், தொடர்ந்து ஊழல் மயமாகவே இருந்தது. அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு பொறுப்பேற்று என்றைக்காவது டாக்டர் மன்மோகன் சிங் விலகியது உண்டா? அப்படிங்கிறப்ப திடீர்னு இந்த விலகல், இந்த கோரிக்கை, இந்த டிராமா, இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான். இந்தியாவை டீஸ்டெபிளைஸ் பண்ணணும், இந்தியாவை சின்னாபின்னமாக்கணும். அதற்கான தருணத்தை பல தேசங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றன. அந்த வேலையைத்தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சிகளுடைய இந்த போராட்டத்தை எடுத்துக்கங்க. இந்த போராட்டத்தில் ஏகப்பட்ட வெளிநாட்டு சதி ரொம்ப வெளிப்படையாக தெரிகிறது. இப்போ சர்வதேச காலிஸ்தான் பயங்கரவாதி பன்னூன்னு பேர், அவர் அமெரிக்க அரசுடைய பராமரிப்பில் மறைந்து வாழக்கூடியவர். அவரால் ஒரு நிமிஷம் அத்தனை பேரோடையும் கலந்து பழக முடியாது, வெளியில் பேச முடியாது. அவர் இதுவரைக்கும் வீடியோ மூலமாக மட்டுமே தான் பேசியிருக்கிறார். அவர் இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். அந்த பன்னூன் அவர் சொல்லுகிறார், காக்ரோச் ஜனதா பார்ட்டி லீடர்ஸ் என்னோடு ஜூம்ல பேசினாங்க. அவர் சொல்லுகிறார். காக்ரோச் ஜனதா பார்ட்டி லீடர்ஸுக்கு பன்னூனோட என்ன வேலை? அவர் தேடப்படுகிற பயங்கரவாதி, காலிஸ்தான் பிரிவினைவாதி. அவர் சொல்லுகிறார், காக்ரோச் ஜனதா பார்ட்டி லீடர்ஸ் என்னோடு ஜூம் மூலமாக அவங்க என்கிட்ட உரையாடல் மேற்கொண்டார்கள், நானும் அவங்களும் பேசினோம். இப்போ போயிட்டு இருக்கிற விஷயத்துக்கு நிரந்தர தீர்வு என்பது அமைச்சருடைய ரெசிக்னேஷனோ அதெல்லாம் கிடையாது. இந்தியாவை டிஸ்இன்டகிரேட் பண்றது தான் நிரந்தர தீர்வு. அவர் சொல்லுகிறார், இந்தியாவை துண்டாடுவதும் ஒவ்வொரு மாநிலத்தையும் தனித்தனி நாடுகளாக ஆக்குவதும் அது மட்டுமே தீர்வு அப்படின்னு பன்னூன் சொல்லுகிறார். அந்த பன்னூனோட இந்த கரப்பாம்பூச்சி கட்சி தலைவர்கள் பேசி இருக்கிறார்கள். வந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டக்காரர்களுக்கு ஏதேதோ பல்வேறு ஸ்தாபனங்கள்லேருந்து உணவுப் பொருட்கள் வருகின்றன. நிறைய ஏஜென்சிலாம் கொண்டு கொடுக்குறாங்க. அதில் டெலிவரி பண்ணுற ஒருத்தட்ட கேட்குறாங்க, எங்கே இருந்து வருது உணவுப் பொருள்? அதுக்கு அவர் சொல்கிறார், கத்தார்லேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே வருது. ஏன்னா ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணலாம்னா கத்தார்லேருந்து இங்கே போராட்டம் நடத்துகிற அத்தனை பேருக்கும் கத்தார்லேருந்து யாரோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த கத்தாரில் தான் அல் ஜசீராங்கிற இந்தியாவுக்கு எதிரான தொலைக்காட்சி இருக்கிறது. இந்த போராட்டத்தை அவங்க எப்படி சித்தரிச்சாங்கன்னா, இந்திய பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து மொத்த இந்தியாவும் போர்க்களமாகி வருகிறது அப்படின்னு சொல்லி அவங்க தொலைக்காட்சியில் செய்தி போயிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த கத்தார் இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுது. அப்புறம் இன்னொரு ஜொமேட்டோவை ஏதோ ஒன்று டெலிவரி கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட எங்கேருந்து ஆர்டர் என்ன ஏதுன்னு கேட்குறப்போ, எங்களுக்கு பங்களாதேஷ்லேருந்து ஆர்டர் வந்தது. ஸோ சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை. இப்போ நீங்கள் போனீங்கன்னா, இப்போ இந்த டயத்தில் நீங்கள் டெல்லிக்கு போயிட்டீங்கன்னா விதவிதமாக சாப்பிட்டு வந்துடலாம். யார் எவன் என்ன எதுவும் செக் பண்ணுறது எல்லாம் போயிட்டு நல்லா
நீங்க பர்கர் பீஸா அத்து இத்து என்னென்ன உண்ட பிரிச்சு மேய்ஞ்சிட்டு வரலாம். ஏதேதோ இன்டர்நேஷனல் ஸ்பான்சர்ஸ். யாரு? இந்தியாவுக்கு எதிரான கத்தார் ஸ்பான்சர் பண்ணுகிறது, அதே போல பங்களாதேஷ் ஸ்பான்சர் பண்ணுகிறது. அமெரிக்காவில் அமெரிக்க ஆதரவுடன், அமெரிக்க அரசாங்கத்தின் ஆதரவுடன் பதுங்கி கொண்டிருக்கிற பன்னும் பேசுகிறார். இது எல்லாத்துக்கும் மேல இந்த மாதம் ஜூலை 17ஆம் தேதி இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசி ஒரு சுற்றறிக்கை தன்னுடைய ஸ்டாஃபுக்கு கொடுக்குறாங்க. அந்த சுற்றறிக்கையில் 2021 பெரிய கலைபரமாகும், ரொம்ப கவனமாக நடந்துக்கங்கன்னு சொல்லி அறிவுறுத்தல்கள் பல இருக்கின்றன. 17ஆம் தேதியே இது நடக்க போகுதுங்கிறது அமெரிக்கன் எம்பசிக்கு தெரியுது. அது எப்படி? அப்பனா இந்த திட்டமிடலுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? ரொம்ப தெளிவான ஒரு பன்னாட்டு சதி அரங்கேறி கொண்டிருக்கிறது. சோனம் வாங்சுக் இருக்காரு, அவர் ரீசெண்டா பாகிஸ்தான் போயிட்டு வந்தாரு. அவர் சீனாவுடைய செல்ல பிள்ளை. அப்படின்னா இப்ப யார் யாரெல்லாம் கூடியிருக்காங்கிறத கொஞ்சம் பாருங்க. இந்தியாவுக்கு எதிரானவர்கள், தேச விரோதிகள், சீனாவின் நண்பர்கள், சிஏஏவின் நண்பர்கள், பாகிஸ்தானின் நண்பர்கள், பங்களாதேஷின் நண்பர்கள், கத்தாரின் நண்பர்கள், இவங்க அத்தனை பேரும் ஒன்று கூடியிருக்காங்க. இவங்க ஒன்று கூடினா அது எப்படி இந்தியாவின் நன்மைக்கானதாக இருக்க முடியும்? இதுதான். ஸோ ரொம்ப தெளிவாக இருக்கு அவங்களுடைய பிளான். ஆனால் தொடர்ந்து பண்ணினா இது இதுக்கு முன்னாலே எப்படி குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிரான போராட்டம் ஒன்றும் இல்லாமல் போனதோ, அதே போல விவசாயிகள் போராட்டம் ஒன்றுமே இல்லாமல் போனதோ, அதுபோல இதுவும் ஒன்றும் இல்லாமல் போகும். இதே போன்ற போராட்ட வடிவங்கள் முதல்ல எடுக்கப்பட்டது எங்க தெரியுமா? சக்சஸ்ஃபுல்லா தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு தான் தொடக்கம். அதுல சமூக விரோத சக்திகளும் தேச விரோத சக்திகளும் ஊடுருவின. அன்னைக்கு ஓபிஎஸ் சீஃப் மினிஸ்டர், அவர் சட்டமன்றத்தில் பேசுறப்போ இந்த போராட்ட களத்துக்குள்ள தேச விரோத சக்திகள் ஊடுருவி விட்டனர், எனவே நாங்கள் போலீஸ் ஆக்ஷன் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க காணாமலே போனாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரே ஒரு தடவை தமிழ்நாட்டில் நடந்தது, தூத்துக்குடியில் அப்படியே அலையா கலெக்டர் ஆபீஸை முற்றுகையிட போனாங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புறேன். இந்த போராட்டம் எத்தனை நாள் தொடரும்? எத்தனை நாள் தொடரும்னு எனக்கு தெரியாது. ஆனா திட்டவட்டமா ஆகஸ்ட் 15 வரைக்கும் தொடரும். ஏன்னா ஆகஸ்ட் 15 செங்கோட்டையில பிரதமர் உரை நிகழ்த்துவார். சோ ஆகஸ்ட் 15 சுதந்திர தின உரையை டிஸ்டர்ப் பண்ணணும்னு அவங்க நிச்சயமா பிளான் பண்ணுவாங்க. இத்தனை நாள் இழுத்தடிச்சு உட்காந்துட்டாங்க. ஆகஸ்ட் 15க்கு முன்னால அவங்க கிளம்ப மாட்டாங்க. ஸோ ஆகஸ்ட் 15 அவங்க ஒரு பெரிய ஒரு ஷோ ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க, சீன் கிரியேட் பண்ணுவாங்க. மொத்த இன்டர்நேஷனல் மீடியாவோட அட்டென்ஷனை ஈர்க்கிற மாதிரி ஏதோ ஒரு பெரிய சதி செய்வார்கள். இதுக்கு முன்னால காலிஸ்தான் ஆதரவு நபர்கள் குடியரசு தினத்தப்ப டெல்லி செங்கோட்டையில என்ன பண்ணாங்கன்னு ஞாபகத்தில் இருக்கா? கடைசியில் இந்திய தேசிய கொடியை எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க கொடியை நிலைநாட்டி விட்டு சென்றார்கள். இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். இது நடந்தது குடியரசு தினத்துல. இந்த தடவை நடக்க போறது சுதந்திர தினத்துல. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று இருக்கு. ஏன் இந்த டயத்தை சூஸ் பண்ணணும்? என்ன காரணத்துக்காக இவங்க எல்லாம் செய்யறாங்க? அதாவது இப்ப நடந்து கொண்டிருக்கிற மழைக்கால கூட்டத்தொடர், பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல சில முக்கியமான மசோதாக்களை பிஜேபி நிறைவேற்றக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அதுல ஆர்டினரி பில்ஸும் இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ஸும் இருக்கு. இதுல கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ஸை நிறைவேற்றுவதற்கு 2/3 மெஜாரிட்டி வேணும். ஆனால் இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திரிணாமுல் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்ததற்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிஸ்ல 20 பேர்,
ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிற வேற ஒரு கட்சியில தங்களை இணைத்துக் கொண்டு அந்த கட்சியின் எம்பிக்களாக தங்களை அறிவிக்க கோரி அவங்க அப்படியே என்டிஏவுக்குள்ள வந்துட்டாங்க. சோ திரிணாமுல் காங்கிரஸ்லேயே மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் இண்டி கூட்டணியிலும் மற்றவர்கள் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் என்டிஏவிலும் அங்கத்துவம் பெற்றுள்ளனர். 20 பேர் திரிணாமுல் காங்கிரஸ் அப்படியே என்டிஏக்குள்ள வந்திருக்காங்க. அதே போல உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனுடைய 9 எம்பிக்கள் 6 பேர் என்டிஏவை ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டாங்க. இந்த விதமான ஒரு சூழ்நிலை போய்கொண்டிருக்கிறது. இப்ப ரீசெண்டா ஜஸ்ட் 2 days பேக் சுப்ரியா சுலேயும் சரத்பவாரும் பிரதமரை சந்தித்து ரகசியமாக ஆலோசனை நடத்தி இருக்கிறார்கள். எது குறித்து பேசினோம்னு அவங்க விரிவாகவும் விவரமாகவும் சொல்லல. அநேகமா மோடி கொண்டு வருகிற மசோதாவை ஆதரிப்பார்கள் போல தெரிகிறது. அதே போல டிஎம்கே மசோதாக்களை ஆதரிக்கிற விஷயத்துல நெருங்கி வருகிறது. ஏன்னா காங்கிரஸ் டிஎம்கே முதுகில் குத்தி விட்டது. அப்போ காங்கிரசுக்கு எதிரான நிலைப்பாடுகளை டிஎம்கே எடுத்து வருகிறது. குறிப்பா மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மசோதால டிஎம்கே ஒரு நிபந்தனை போடுகிறது. நீங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளவு கூடுதலா ஆக்குறீங்களோ அந்த கூடுதல் என்பது இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் நம்பர்ஸ் என்னவோ அதுக்கு 50% குறையாமல் இருக்கணும். அப்படி இப்போ தமிழ்நாட்டில் 39 ரவுண்டா 40ன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா இருக்கும் கணக்கு போடுறதுக்கு. கூடுதல் ஆக்குறப்போ இன்னும் கூடுதலா 20 குறையக்கூடாது. அப்போ மொத்தமா 59 குறையக்கூடாது. இது என்னன்னா இதுதான் டிஎம்கேடைய டாக்டிக்ஸ். எதையுமே விஞ்ஞான பூர்வமா பண்ணுவாங்க. மக்கள் தொகை அடிப்படையில தான் இந்த மாதிரி மறுசீரமைப்பை பண்ண போறாங்க. சாதாரண இப்ப இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையில் கால்குலேட் பண்ணினாலே தமிழ்நாட்டுக்கு 59 சீட் வந்துடும். ஸோ இது இயல்பா தன்னை போல கிடைக்கிற விஷயம். இப்ப இதை ஒரு டிமாண்டா வச்சுட்டாங்கல்ல, நாளைக்கு அவங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்கன்னா பாதிக்கும் குறைவில்லாமல் கூட்டி தருவதற்கு மத்திய அரசு ஒப்புக்கொண்டதால் நாங்கள் ஆதரித்தோம். 1 நாங்கள் இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணனால்தான் 59 தொகுதிகள் தமிழகத்துக்கு கிடைத்ததும். எப்போதுமே நீங்க இந்த லேபிள் ஓட்டுறதுல ஸ்டிக்கர் ஓட்டுறதுல டிஎம்கே அடிச்சுக்கவே முடியாது. ரொம்ப பிரமாதமா ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க. அதாவது இந்த விதமான டிமாண்டை இப்போ டிஎம்கே வைக்கிறதுக்கு முன்னால இந்த மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மசோதா தொடர்பா எப்போ கான்ட்ரவர்சி உருவாச்சோ அப்பவே சிதம்பரம் சொல்றாரு ஒரு இடத்துல, இது நீங்க மேம்போக்கா பார்த்தாலே தமிழ்நாட்டுக்கு 59 சீட்டு கிடைச்சிரும், இருந்தாலும் நாம இதை ஏற்கக்கூடாது ஏன்னா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விளக்கம் சொன்னார். ஸோ அப்பவே 59 சீட்ஸ் கிடைக்குங்கிறத அவர் சொல்லி இருந்தார். இன்னைக்கு அந்த 59 சீட்ஸ்ங்கிறது இவங்க ஏதோ டிமாண்ட் மாதிரி வைக்கிறது. இவங்க டிமாண்டே பண்ணலனாலும் 59 சீட்ஸ் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கத்தான் போகுது. அது இவங்க சொல்லி இவங்களுக்கு பயந்து மோடி கொடுத்த மாதிரி ஒரு பிக்சர், ஒரு பிரச்சாரத்தை இனி தமிழ்நாட்டில் அவங்க முன்னெடுப்பாங்க. அதே நேரத்தில் தாங்கள் சொன்னதுக்கு மத்திய அரசு இணங்கினால்தான் இந்த மசோதாவுக்கு நாங்கள் ஆதரவு அளித்தோம் சொல்லிப்பாங்க. ஏன்னா ஆதரவு அளிக்கிறது முதல்ல முடிவு பண்ணியாச்சு, இப்ப காரணத்தை கிரியேட் பண்ணணும், விஞ்ஞானபூர்வமா பண்ணணும்ல, அதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விதமான முக்கியமான மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளன. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம், வெளிநாட்டிலிருந்து பல்வேறு அமைப்புகளுக்கு, தேச விரோத மதம் மாற்றம் செய்யக்கூடிய அமைப்புகளுக்கு வரக்கூடிய பணத்தை பெருமளவு குறைக்கக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய FCRA அந்த சட்டத்தில் முக்கியமான பல திருத்தங்கள் செய்யப்பட உள்ளன. அதற்கான மசோதாவும் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதுதான் பாயிண்ட்.
இந்த FCRL கை வச்சிடக்கூடாது, இதுல ரொம்ப டைட் ஆக்கிடக்கூடாது. ஏன்னா இந்த வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய இந்த படத்தை நம்பித்தான் இப்ப போராட்டம் நடத்தி கொண்டிருக்க அத்தனை தேச விரோத சக்திகளும் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. மதமாற்ற அமைப்புகள் அதை வச்சுதான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா 2014 மோடி கவர்மெண்ட் வந்ததிலிருந்தே பிரச்சனை ரொம்ப டைட்டா தான் போயிட்டு இருக்கு. அது இன்னும் டைட் ஆக்கக்கூடிய ஒரு மசோதா. இது எந்த அளவுக்கு டைட் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். 2014 மோடி ஆட்சிக்கு வர்றாரு. 2015 நினைக்கிறேன், எக்ஸாக்ட் இயர் எனக்கு மறந்துருச்சு. அப்போ ஒபாமா பிரசிடென்ட், அவர் இந்தியாவுக்கு வந்திருக்கார். ஆக்சுவலாக அந்த டயத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, இங்கே கம்பேஷன் இந்தியான்னு ஒரு அமைப்பு, அது ஒரு பெரிய மதமாற்ற அமைப்பு. அது என்னன்னா, இந்தியாவில் குறிப்பாக வடகிழக்கில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சேவை செய்வது அப்படிங்கிற பேரில் வடகிழக்கு மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் மதமாற்றத்தை முன்னெடுத்தது. வருஷத்துக்கு அமெரிக்காவிலேருந்து ஒரு 300 கோடி வரைக்கும் பணம் கொட்டும் அந்த அமைப்புக்கு. அந்த அமைப்பின் பெயர் கம்பேஷன் இந்தியா. இங்க வந்து மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திணறி போயிட்டான். கம்பேஷன் இந்தியானால அந்த ஃபாரின் மணியை, குறிப்பாக அமெரிக்கன் மணியை இங்கே ரிசீவ் பண்ணுறது பெரிய கஷ்டமாயிடுச்சு, முடியலை. ஆனால் இந்த விதமான மதமாற்ற அமைப்புகளுக்கு எவ்வளோ பெரிய ரீச் இருந்ததுங்கிறத பார்க்கணும். என்னன்னா, ஒபாமா இங்கே வந்திருக்கிறப்போ ஒபாமாவுக்கும் மோடிக்கு இடையில 1-on-1 டாக் நடக்குது. அப்போ தாம் பேசுகிற அந்த பேசுபொருள்ல ஒரு முக்கியமான கருப்பொருளாக இந்த கம்பேஷன் இந்தியா விவகாரத்தை ஒபாமா மோடியிடம் எழுப்புகிறார். அப்பனா இந்த மதமாற்ற அமைப்புகளுக்கு எந்த லெவல்ல ரீச் இருக்குன்னு பாருங்க. பிரசிடென்ட் லெவல்ல இருக்கு. பிரசிடென்ட் அவங்களுக்காக பேசுறாங்க, இங்க இருக்க பிரைம் மினிஸ்டர்ட்ட. இப்போ ஒபாமாவே மெனக்கட்டு சொல்றாரு. ஸோ அப்போ அதுக்குரிய மரியாதையை கொடுக்கணும். உடனே மோடி சொல்றாரு, எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க மேலே எந்த கோபமும் இல்லை, அவங்க குழந்தைகள் நலன்னு சொல்லி பணத்தை ரிசீவ் பண்ணுறாங்க, அதுக்காக மட்டுமே செலவழித்தால் நாங்கள் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் வேறு இந்தியாவுடைய டீமோகிராஃபியை மாற்றக்கூடிய ஒரு சில சதி செயல்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அதை நாங்கள் ஆதாரபூர்வமாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதனால முடியலை அப்படின்னு சொல்லிட்டு, சரி பிரசிடென்ட்டே நம்மள்கிட்ட பேசியிருக்கா, அவருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும்ல. அதுக்காக மோடி சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நாங்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஏதேனும் ஒரு இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு அமைப்போட இணைந்து அவர்கள் செயல்படணும்னா படட்டும். ஏன்னா அவங்க எங்க ரேடாருக்குள்ள வந்துட்டாங்க, இனி தனிச்சு அவங்கள இது பண்ண முடியாது. பட் ஏதாவது ஒரு இந்திய அமைப்போட இணைந்து செயல்படுறதுக்கு அவங்க தயார்னா அதை நாங்கள் அலோவ் பண்ணுறோம். ஒபாமாவுக்கும் மகிழ்ச்சி, பரவாயில்ல நமக்காக பிரதமர் இறங்கி வந்து ஒரு அருமையான சஜஷனை கொடுத்துருக்காரு. சரி, இந்தியாவில் இருக்க ஏதேனும் ஆர்கனைசேஷனோடு சேர்ந்து செயல்படட்டுமே, என்ன தப்பு அப்படி. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் வச்சு, அமெரிக்காவில் இருக்க நம்ம எம்பசியில் இருக்கக்கூடிய நம்முடைய அஃபிஷியல்ஸ், ஃபாரின் அஃபிஷியல்ஸும் அவங்க கம்பேஷன் இந்தியாவுடைய டாப் மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்தவங்களும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, எந்த அமைப்பை சஜஸ்ட் பண்ணுறீங்க என்ன ஏது அப்படின்னு. ஏன்னா அந்த அமைப்பை இந்தியா தான் சஜஸ்ட் பண்ணும். சரின்னு சொல்லிட்டு இந்தியா அவங்க சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் வெனஸ்டே நம்ம திரும்ப மீட் பண்ணுறோம், அப்போது எந்த அமைப்புங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுறோம். அதே போல் அடுத்த வெனஸ்டே சந்திக்கிறாங்க. அப்போ இந்திய தரப்பில் அந்த மீட்டிங்கில் பங்கேற்ற இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரி அந்த அமைப்பினுடைய பேரை சொல்கிறார். சொன்ன உடனே அவங்க ஷாக்காய் உறைஞ்சு போயிடுறாங்க. அவர் சொன்ன பெயர் RSS. நீங்க இந்தியாவில் இருக்கிற RSS உடன் இணைந்து அந்த பணியை, புனித பணியை செய்யலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படியே நொறுங்கிட்டாங்க.
அதுக்கு அடுத்த ஒரு வாரத்தில் கம்பேஷன் இந்தியாவிலேருந்து ஒரு அறிவிப்பு வெளிவருகிறது. குட் பை இந்தியா. 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவுக்கு நாங்கள் சேவை செய்து வந்தோம். எங்களுடைய சேவையை இத்துடன் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளுகிறோம். தற்போது இருக்கிற அரசுக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு சித்தாந்த முரண்பாடு, ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் இருக்கின்ற காரணத்தினால் எங்கள் பணியை செவ்வனே தொடர முடியவில்லை. எனவே நாங்கள் எங்கள் பணியினை இத்துடன் முடித்துக் கொள்ளுகிறோம். குட் பை இந்தியா அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டு வெளியேறினார். இது பெரிய அளவில் பாப்புலர் மீடியாஸில் வராத தகவல், ரொம்ப ரேர், எல்லாம் நடந்தது. ஸோ ஒரு மதமாற்ற அமைப்புகளுக்கு என்ன முக்கியத்துவம், அதுக்கு அந்த நாட்டினுடைய அமெரிக்காண்ட பிரசிடென்ட் லெவலில் இருக்கக்கூடிய ரீச்சு, அமெரிக்கா அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்கிற ஒரு மசோதாவை, FCRA மசோதாவை இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்ற மோடி முயற்சி செய்கிறார்னா அதை எப்படி தவிடுபடியாக்குறது? ஸோ அதுக்குத்தான் நாடாளுமன்றத்தை செயல்பட விடாமல் முடக்குவது. நாடாளுமன்றம் செயல்பட்டாத்தானே. ஒரு பக்கம் ராகுல் காந்தி என்ன சொல்வார்னா, இந்த நீட் வினாத்தாள் கசிவு குறித்து எங்களை விவாதிக்க அனுமதிப்பதில்லை மத்திய அரசு, மோடி அனுமதிக்க மறுக்கிறார் அப்படிம்பாங்க. இன்னொரு பக்கம் அவங்க அனுமதிச்சாலும் விவாதிக்க முடியாதபடிக்கு இந்த அவையை அவர்கள் கூச்சலிட்டு முடக்குவார்கள். ரெண்டாவது, இந்த அவையில என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதே வெளியுலகத்துக்கு தெரியாதபடிக்கு, மீடியா மூலமா வெளியாகாதபடிக்கு வெளியில டெல்லியில ஒரு பெரும் கலவரத்தை கரப்பாம்பூச்சிகள் உருவாக்கும். ஸோ மீடியா ஃபோக்கஸ் முழுக்க கரப்பாம்பூச்சியை மையம் கொண்டிருக்கும். நாடாளுமன்றத்தில் இவங்க அமளி இதுமளி சேஃபா அரங்கேறிட்டு இருக்கும். மொத்தத்தில் நாடாளுமன்றம் இயங்காது. மோடி திட்டமிட்டபடி மசோதாவை நிறைவேற்ற முடியாது. இதுதான் இவங்களுடைய ஐடியா. இப்ப இதையும் உடைச்சு மசோதாவை நிறைவேற்றுவதற்கு சில திட்டங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆதரிக்கக்கூடிய சக்திகள் அத்தனை பேரும் உள்ள வந்துட்டா போதுமே. நீ எல்லாம் வெளிநடப்பு பண்ணிக்கோ. 3ல் 2 பங்காட்டு 1 பங்காட்டு எதுவாக இருந்தாலும் சரி, எப்போதுமே நாடாளுமன்றத்தில் வந்திருந்து வாக்களிப்போரில் 2/3, வந்திருந்து வாக்களிப்போரில் 50%. இதுதான் கணக்கு. இப்போ யார் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்க தான் வாக்களிக்க போறாங்க. அவங்க அத்தனை பேர் சப்போர்ட்டர்ஸ்னா ஃபுல் சப்போர்ட்டோட இவங்க கொண்டு வர மசோதா நிறைவேற்றப்பட்டு, அதுக்கு வேற சில திட்டங்கள் இருக்கு. அதே போல நான் ஆகஸ்ட் 15 வரைக்கும் இவங்க உட்கார்ந்துருப்பாங்கன்னு நான் சொல்றேன். ஆனால் ஒரு இப்போ மோடியினுடைய அந்த மத்திய அரசுடைய அப்ரோச்ல ஒரு முக்கியமான மாற்றம் இருக்கு. இதுக்கு முன்னால டெல்லியில அவங்க காலிஸ்தான் ஆதரவாளர்கள் செங்கோட்டையை சுற்றி நடந்துகிட்டப்போ அப்படியே ஃப்ரீயா விட்ட மாதிரியோ, ஷாஹின்பாக் போராட்டத்தின் போது ஃப்ரீயா விட்ட மாதிரியோ இந்த தடவை இல்லை. இந்த தடவை சோனம் வாங்சுக்க வலுக்கட்டாயமா கொண்டு போயிருக்காங்க, உள்ள புகுந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் அப்ரோச்சில் ஒரு கடுமை தெரிகிறது. போலீஸ் தடியடியும் நடந்திருக்கிறது. ஆனா போலீஸ் மேல இவங்க பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அது வேற இருக்கு. போலீஸ் தடியடியும் நடந்திருக்கிறது. அதனால அப்ரோச் கொஞ்சம் டிஃபர் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில தேசிய பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்துமாறு டெல்லி காவல்துறைக்கு டெல்லியினுடைய லெப்டினன்ட் கவர்னர் உத்தரவு போட போவதாக நான் கேள்விப்பட்டேன். அப்படி உத்தரவு போட்டா யாரை வேணும்னாலும் சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சிடலாம். உள்ள வச்சா 3 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் மாமியார் வீடுதான். அது முழுக்க முழுக்க கவர்னருடைய கண்ட்ரோல்ல வரக்கூடியது. அதனால அநேகமா அந்த ஆகஸ்ட் 15 வரைக்கும் போறதுக்கு விட மாட்டாங்க. இப்ப எல்லாமே தலைகீழா வேற விதமா மாறிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு நாங்கள் தயார்னு அபிஜித் தீப்கே சொல்ல தொடங்கி இருக்கிறார். அதுக்காகத்தான் அவங்களுடைய செய்தி தொடர்பாக சௌரவ் தாஸ் அப்புறம் இன்னொருத்தர் 2 பேரும் JP நட்டாவை சந்திக்க போனாங்க. போனவங்களை 2 மணி நேரம் காக்க வச்சார் நட்டா. 2 hours வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் மீட் பண்ணி அவங்க கோரிக்கை மனுவை வாங்கிட்டு போங்க பார்க்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார்.
2 மணி நேரம் காக்க வச்சேன். அதுலதான் கடுப்பாயிட்டு இப்ப அவங்க என்ன சொல்லிருக்கன்னா, திரும்ப அடுத்த மீட்டிங் பேச்சுவார்த்தைக்கு நாங்க உங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டோம், நீங்க ஜந்தர் மந்தருக்கு வாங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. இன்னொன்னு, இந்த தர்மேந்திர பிரதான ரிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டே இருக்காங்க. முதல்ல ரிசைன் பண்ணுவாரா? அது ஒரு கேள்வி இருக்கு. ரிசைன் பண்ண சொல்லுவாங்களா? இந்த இடத்துல 2015 நினைக்கிறேன், அப்ப நடந்த ஒரு விஷயத்தை நான் நினைவு கூற விரும்புறேன். 2015 லலித் மோடி விவகாரம் கொழுந்து விட்டு எரியிற டைம். அந்த கிரிக்கெட் ஒரு பிரைவேட்டா ஒன்று ஆரம்பிச்சு தப்பிச்சு ஓடி இங்கிலாந்து அங்க இங்கன்னு உட்காந்துட்டு இருக்கிற ஒரு டைம். அந்த டயத்துல அவங்களோட ஒய்ஃப் புற்றுநோயினால கடுமையாக பாதிக்கப்பட்டு அதுக்கான சிகிச்சை போர்ச்சுகல்ல அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க, போர்ச்சுகல் நாட்டில். இப்போ பிரிட்டன்ல இருந்து அவர் போர்ச்சுகலுக்கு போகணும். ஆனா நாம அவரை எக்ஸ்பெடைட் பண்ண சொல்லி நாம நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்கோம், ரெட் அலர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ரேடார்ல இருக்கக்கூடிய ஒருவர் இப்போ இவ்வளவு தூரம் இந்திய அரசு தெளிவா சொல்லியிருக்கிற நிலையில அவரை போர்ச்சுகலுக்கு போக விட்டால் இரு நாட்டினுடைய உறவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற அச்சம் காரணமா பிரிட்டன் நம்ம நாட்டை அனுமதி கேட்குறாங்க, நாங்க என்ன பண்ணலாம். ஏன்னா இவர் போர்ச்சுகலுக்கு போறதுக்கு அனுமதி கேட்டிருக்காரு, டிராவல் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காரு. இஷ்யூ பண்ணலாமா இல்லாட்டி நாங்க நிறுத்தி வைக்கவா? ஏன்னா அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் பர்சன். அவரை இந்தியாவில் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவரை திடீர்னு பிரிட்டன் அங்கே அலோவ் பண்ணாங்கன்னா இரு நாட்டு உறவு பிரச்சனையாகும். அதுக்காக கேட்குறாங்க. அப்போ சுஷ்மா ஸ்வராஜ் என்ன பண்றாங்கன்னா, அனுமதிக்கிறது அனுமதிக்காது உங்களுடைய இஷ்டம், ஆனால் நீங்கள் அனுமதித்தால் அதன் காரணத்தினால இரு நாட்டு உறவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிற அனுமதிச்சிடும். இது ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கு. இப்படி சொன்னதால தான் அவரை அனுமதிச்சாங்க. அப்படின்னா சுஷ்மா ஸ்வராஜுக்கும் லலித் மோடிக்கும் என்ன ஏதாவது ஆதாயம் பெற்றாரா? அப்படியான்னு சொல்லிட்டு சுஷ்மா ஸ்வராஜ் ராஜினாமா செய்யணும் அப்படின்னா அதுக்கு சுஷ்மா ஸ்வராஜ் சொன்னாங்க, அவங்க ஒய்ஃப் லிஸ்பன்ல போர்ச்சுகல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க புற்றுநோய் சொல்லிட்டு. அப்படிங்கிறப்ப இது பியூரா மனிதாபிமான அடிப்படையில் நாங்க சொன்னது. இதுல இன்னொன்னு, இந்தியா அவரை ஒன்றும் போன்னு சொல்லி இங்க ஜெயில இருக்கிறன்னு போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பல. அவர் இருக்கிறது பிரிட்டன்ல. அவரை நீங்க அனுமதிக்கிறதுனால இரு நாட்டு உறவுகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு தான் சொன்னோம். இது முழுக்க மனிதாபிமான அடிப்படையில் பண்ணது. இதுக்கு ரிசைன் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ராஜ்நாத் சிங் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், அது அன்னைக்கு தேதிக்கு ரொம்ப புகழ்பெற்ற ஸ்டேட்மெண்ட். அப்போ அவர் சொன்னார், சுஷ்மா ஸ்வராஜ் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ராஜினாமா செய்ய மாட்டார், இது என்டிஏ அரசு, யூபிஏ அரசு அல்ல அப்படின்னு. என்னைக்குமே என்டிஏல ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்ய மாட்டார். அதை புரிஞ்சுக்கணும். நீங்க நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பா புகார் செய்றீங்களா? கசிவு தொடர்பாக விசாரணை நடத்தப்படும், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படும், நீட் மறுதேர்வே நடத்தப்படும். நீட் தேர்வு இனிமேல் மிக சரியாக நடத்துவதற்கான ஒரு அறிஞர்கள் குழு, ஆய்வுக்குழு அமைக்கப்படும். கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் அவங்க இது பண்ணி அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்க, எல்லாம் செய்வோம். ஆனால் அமைச்சர் ராஜினாமா என்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. இந்த இடத்துல இன்னொன்னு நான் சுட்டி காட்ட விரும்புறேன். 2010 சத்தீஸ்கர்ல தண்டேவாடா அப்படிங்கிற இடத்துல மாவோயிஸ்டுடைய திடீர் தாக்குதல்ல 76 சிஆர்பிஎஃப் வீரர்கள் வீரமரணம் அடைந்தார்கள். அந்த டயத்துல சிதம்பரம் ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிற குரல் ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்ல இருந்து எதிரொலிக்க தொடங்கியது. அப்ப அத்வானி சொன்னது என்ன தெரியுமா? சிதம்பரம் ராஜினாமா செய்யக்கூடாது, சிதம்பரம் ராஜினாமா செய்தால் மாவோயிஸ்டுகள் வென்றதாகிவிடும்.
நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டியது சிதம்பரத்தினுடைய கடமை. இன்னும் தீவிரமாக வேலை பார்த்து இந்த 76 பேர் மரணத்துக்கு காரணமான மாவோயிஸ்டுகளை ஒடுக்கி தீர வேண்டும். அதை தன்னுடைய கடமையாக சிதம்பரம் ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும். இதை அத்வானி சொன்னது. கடைசி சிதம்பரம் செஞ்சிருக்க வேண்டிய வேலையை அமித்ஷா முடிச்சார். மாவோயிஸ்டுகள் கதையை முடிச்சார். இன்னைக்கு சத்தீஸ்கர்ல ஒரு மாவோயிஸ்ட் கிடையாது. அப்ப அத்வானி சொன்னது சிதம்பரம் ராஜினாமா செய்யக்கூடாது. அதனால இப்படி ஒரு நெடிய வரலாறு இருக்கு. அதனால இந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யறது அது இந்த வேலையே கிடையாது. சரியான முறையில் நீட் தேர்வு நடத்தப்படும், அதற்கான உத்தரவாதம் தரப்படும், அது உறுதி செய்யப்படும். அதுக்கேற்றபடி சிஸ்டத்தில் என்ன சேஞ்சோ அதெல்லாம் செய்வோம். மற்றபடி இந்த நீ இங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு மீட்டிங் போட்டு நீ அமெரிக்காவில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்ப, பொழப்புக்கு அமெரிக்காவில் இருப்பார் அபிஜித் தீப்கே, அரசியலுக்கு இந்தியாவுக்கு வந்துடுவார். வந்துட்டு நீ இங்கே உட்காந்துட்டு ஜந்தர் மந்தில் உட்காந்து டிக்டேட் பண்ணிக்கிட்டு இருப்ப, அவரை ரிசைன் பண்ணு இவரை ரிசைன் பண்ணு அப்படின்னு. நாளைக்கு இன்னொரு காலத்துல மோடி ரிசைன் பண்ணணும்னு இன்னொரு போராட்டம் நடத்துவேன். இப்படியே நீ சொல்லிட்டு போ, ஒரு நாள் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு இருப்பானா? மக்கள் ஆணையை பெற்று பீப்புள்ஸ் மேண்டேட்டோட இங்க ஒருத்தர் பதவியேற்று உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மக்கள் அனுப்பிச்சிருக்காங்க. மக்கள் மன்றம் அப்படிங்கிறது நாடாளுமன்றம். விவாதிக்கணும்னா நாடாளுமன்றத்துக்கு வரணும். நாடாளுமன்றத்தை அங்க முடக்கிட்டு எங்களோட விவாதிக்கிறதுக்கு ஜந்தர் மந்தருக்கு வான்னா திமிர்ல இது. அது அப்படி மோடி அரசு ஒப்புக்கொள்ளும்? இல்ல, அந்த போராட்டம் இப்ப தமிழகத்துல நான் பார்த்திருப்போம். நீங்களே சொன்னீங்க அதுக்கெல்லாம் முன்னுதாரணம் மெரினா போராட்டம் தான் அப்படின்னு. அது இப்ப தமிழகத்துல ரொம்ப ஒரு லேசான அளவில் நடந்திருக்கு. அது சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய ஆபீஸ்க்குள்ள வச்சு நடந்திருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு கட்சியே கிடையாதுங்க, பாவம். அதெல்லாம் ஒரு கட்சியா கன்சிடர் பண்ணி பேச டைம் வேஸ்ட். 32 இடத்துல நடந்திருக்கு. 2500 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் போலீஸ் கைதை கண்டிக்கிறவர்கள் தமிழகத்தில் அதே பிரச்சனை வர்றப்போ அவங்க கைது பண்ணுறாங்க. ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அது சம்மந்தமாக அந்த ராஜ்மோகன் அமைச்சர் சொல்லியிருக்கிற பதில் ரொம்ப முக்கியமானது. சாலையில் உட்காந்தெல்லாம் இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் பார்த்துருந்தா அரெஸ்ட் தான் பண்ணுவோம். மக்களுக்கு இடையூறாக எதுவும் இருக்கக்கூடாது. ப்ரையர் பெர்மிஷன் வாங்கிட்டு டெசிக்னேட்டட் பிளேஸில் எங்கேயாவது உட்காந்து கத்தணும்னா கத்திட்டு போங்க. நீ சாலையில் உட்காந்துட்டு ரோடை மறிச்சுக்கிட்டு டிராஃபிக்கை ஸ்பாயில் பண்ணிட்டுலாம் உட்காந்துட்டுனா அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு இருக்காரு. அதனால இது பெரிய அளவில் பரவாயில்ல சார். எப்போதுமே இந்த மாதிரியான போராட்டம் ஏதோ 1-2 ஸ்டேட்டுக்குள்ளே அப்படியே இருக்கும். இந்தியாங்கிறது அதுதான் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு தேசம். இப்போ பங்களாதேஷில் இப்படிப்பட்ட ஒரு இது அடிப்படைவாத மாணவர்கள் போராட்டம் இதே போல் திடீர்னு ஆரம்பித்து அப்படி இந்த பங்களாதேஷ் முழுக்க பரவி அப்படிலாம் போச்சுல, அப்படிலாம் ஒன்றுமே நடக்காது. இங்கே ஷாகின்பாக் இது நடந்ததில்ல. டெல்லி ஜந்தர் மந்தர், அதுக்கப்புறம் ஜாமியா மிலியா இஸ்லாமியா, JNU, இப்படியா சில கல்வி வளாகங்களை சுற்றி நடந்தது. மீடியாக்கள் ரொம்ப பெருசாக பண்ணிட்டு இருக்காங்க, குறிப்பாக சர்வதேச மீடியாக்கள். இதை தாண்டி இந்த டெல்லிக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஹரியானாவில் நீங்கள் என்ன நடந்துன்னு தெரியாது, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தான். விவசாயிகள் போராட்டம்னு இங்கே நடந்துகிட்டு இருக்கிறப்போ தமிழ்நாட்டில் ஒரு அசைவு கிடையாது. ஐயா கண்ணு மட்டும் அங்கே போயிட்டு வந்தார். அதை தாண்டி வேற எந்த ஒரு சலனமும் கிடையாது. சார், ஒரு குறிப்பிட்ட ஒரு இஷ்யூவுக்காக மொத்த இந்தியாவும் சேர்ந்து கிளர்ந்து எழுந்தது அப்படிங்கிறது இந்த 20-21ஆம் நூற்றாண்டில் ஒரு தடவை தாங்க நடந்திருக்கு. அது இந்திய விடுதலை போராட்டத்துக்காக ஒன்றுபட்டது. அப்போ இந்த மொத்த தேசத்தை ஒருங்கிணைக்கிற பணியை ரொம்ப திறம்பட செய்தவர் மகாத்மா காந்தி. அவர் அந்த தேச போராட்டத்தை கடைசி கன்னியாகுமரியில் ஆரம்பித்து காஷ்மீர் வரைக்கும் ஒருங்கிணைச்சார். இல்லை, மகாத்மா காந்தி மேலே பல்வேறு விதமான கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் தேச போராட்டத்தை கம்ப்ளீட்டாக ஒருங்கிணைச்சதுல காந்திக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அது செய்த அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஒரு பர்டிகுலர் இஷ்யூக்காக இந்தியா ஒருங்கிணைக்கப்பட்டதே கிடையாது இதுவரைக்கும். நீங்க எமர்ஜென்சி எடுத்துக்கோங்க, எவ்வளவு பெரிய பாதிப்பு. அப்போ லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் சொல்றாரு, அந்த எமர்ஜென்சிக்கு எதிரான போராட்டத்தை இது இந்தியாவின் 2வது விடுதலை போர் அப்படின்னார். அந்த விடுதலை போர்லேயே
இந்தியாவில் நார்த் இந்தியா மட்டும்தான் ஒருங்கிணைக்கப்பட்டது. சவுத் இந்தியாவில் எமர்ஜென்சி என்னன்றது யாருக்குமே தெரியாது. சவுத் இந்தியா டோட்டலாக அப்படியே காங்கிரஸுக்கு சப்போர்ட்டாக இருந்தது. மொத்தமாக ஜெயிச்சாங்க. அன்னைக்கு ஆந்திராவில் 42 தோந்தா 42க்கு 41 ஜெயிச்சாங்க. ஒரே ஒருத்தர் விதிவிலக்கா ஜனதா பார்ட்டி சைடில் ஜெயிச்சவர் சஞ்சீவ் ரெட்டி மட்டும். இப்படி பண்ணாங்க. அதே போல அயோத்தி ராமர் கோயில் போராட்டம் 90ஸ்ல வந்தது. மொத்த வட இந்தியா ஒருங்கிணைக்கப்பட்டது. சவுத்துல அதோட இம்பாக்ட் கிடையாது. அதனால இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வச்சு இவங்க மொத்த இந்தியா வேண்டாம், பாதி இந்தியா இல்லை, கால் இந்தியா இல்லை, ஒரு ஸ்டேட்டே அவங்களால முழுமையாக செய்ய முடியாது. இது ஒரு என்ஜிஓ பாலிடிக்ஸுடைய மறுபக்கம். இதே அபிஜித் தீப்கே நாளைக்கு இதே டெல்லியில் இல்லாட்டி அவர் மகாராஷ்டிரா மும்பையில் ஏதேனும் ஒரு இடத்துல ஒரு உள்ளாட்சி தேர்தலில் மாநகராட்சி தேர்தலில் ஒரு வார்டில் போட்டியிட்டு கவுன்சிலராக ஜெயிக்க சொல்லுங்க பார்ப்போம். அபிஜித் தீப்கே ஜெயிக்கிறாரா பார்த்தோம்? இருக்காது. இவங்க தேர்தல்ங்கிற முறையில் மக்களோட நின்று மக்களோட கலந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு இவங்களால ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. அதனால தான் நாடாளுமன்றத்தை தொடர்ந்து தவிர்க்க விரும்புகிறாங்க. ஏன்னா இவர்களால ஒரு நாள் நாடாளுமன்றத்துக்குள்ளே போக முடியாது. அதனால நாடாளுமன்றத்தை தவிர்க்கிறாங்க. தெருவிலேயே பேசணும்பாங்க.